ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து இது நிறைய பொருட்களில் வந்து 159 ருப்பீஸ்க்கு எந்த பொருள் எடுத்தாலுமே 159 ருப்பீஸ்னு போட்டிருந்தாங்க. ஸோ நாங்களும் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இந்த சின்ன சின்ன பொருட்கள்லாம் வந்து நமக்கு அதுவே சீப்பாக தான் கிடைக்கும். பட் ஆனால் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஐட்டம்ஸும் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து எவ்வளோன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் 100 ருப்பீஸ்க்குலாம் இது உண்டு. ஆனால் வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் இது வந்து குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நான் அதை பார்த்துட்ருந்தேன். ஏன்னா அது நாங்கள் விளையாடுவோம். ஸோ அதனால் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் செக் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் எல்லாத்தையும் அந்த ரூ. 100 மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் திக்காக அந்த கவரில் வந்து நீட்டாக இது பண்ணியிருந்தாங்க. வேறு குழந்தைங்களுக்கு விளையாடுற மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வரிசையாக வச்சுருந்தாங்க. அடுத்து நான் அப்படியே கொஞ்சம் இந்த சைடு திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். இங்கே ஒவ்வொரு பொருளுமே எந்த பொருள் எடுத்தாலுமே 159 ருப்பீஸ் தான். அதில் சேஞ்சே கிடையாது. ஃபிக்ஸட் ப்ரைஸ் அதிலே ஒட்டி வச்சுருப்பாங்க. ஃபிக்ஸட் ப்ரைஸ், அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி கொண்டுலாம் வர முடியாது. அப்படி ஒரு ஃபிக்ஸட் இதில் இருந்தாங்க. எங்களுக்கு வந்து இது பேட்மிண்டன் விளையாட ரொம்ப பிடிக்கும். அதனால் பேட் நமக்கு எதாவது நல்லா சூட் ஆகுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். அடுத்து அப்படியே ஒவ்வொன்றா வரிசையாக பார்க்கும்போது இந்த இதெல்லாம் இவ்வளோ தானா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இது என்னன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கல அது. ஸோ அதனால் நான் அதை அப்படியே பார்த்துட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு நிறைய க்ளாக்லாம் இருந்துச்சு. அப்படி போக போக நான் உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கிறேன். ஹேர் ட்ரையர் இருந்துச்சு மெயினாக. இது ப்ளோ ட்ரையரா அப்படி ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இது யூஸ் பண்ணது கிடையாது. ஹேருக்கு நல்லதுன்னு பாதி பேர் சொல்கிறாங்க. ஹேருக்கு ரொம்ப கெடுதல்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணல. அப்புறம் லைட்டர் இருக்கும். அப்புறம் கத்திரி. மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த உண்டியல். இப்போது யூடியூப்லலாம் நல்லா ஃபேமஸாக போயிட்டுருந்துச்சி இந்த உண்டியல். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து நான் எங்கள் அம்மாக்கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிச்சேன். இது வாங்கலாமா, வாங்கி தரீங்களா அப்படின்னு. எங்கள் அம்மா உடனே நீ சேர்க்குற அழகு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டாங்க. ஸோ அதனால் திருப்பி அதே இடத்துல கொண்டு நான் வச்சுட்டேன். ஆனால் அது வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆன்லைனில் எப்படி எவ்வளோ விற்கிறாங்கலாம் எனக்கு தெரியாது. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கோமாதா, அது ஒரு பசுவும் அதோட கன்றுக்குட்டியும். அப்புறம் நிறைய கிளிப்ஸ், அந்த துணி காய போடுவோம்ல அந்த கிளிப்பு. வேறு இது ஃபேன்லேயே லைட்லாம் வச்சுருந்துச்சி. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் 160 ருப்பீஸ்க்கு ஒர்த்தான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஒரு நம்ம டைனிங் ஹாலில் கூட அந்த ஏதாவது கொஞ்சம் பெப்பர் அப்படி எதாவது போட்டு வச்சா கூட பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நிறைய வாட்டர் பாட்டில்ஸும் இருந்துச்சு. வாட்டர் பாட்டில்ஸ் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு. நல்ல ஜிம் போகிறவங்கலாம் கொஞ்சம் பெருசாக கேரி பண்ணணும், சிப்பிங் பண்ணுற மாதிரி, நம்ம உறிஞ்சு குடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிலாம் ஆசைப்பட்டிங்கன்னா இது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எனக்கு வாங்கணுன்னு நான் பார்த்துட்ருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருந்துச்சு. அது வந்து ரொம்ப வியந்து பார்த்த ஒரு விஷயம். ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து பக்கா ஃபினிஷிங்கில் இருக்குது. பட் ஆனால் 160 ருப்பீஸ் தான். 160 ருப்பீஸ் தான் அது. பட் எப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி நிறைய இது க்யூட்டாக இருக்குல்ல, இதே மாதிரி தான் அங்கேயும் ஒன்று பார்த்தோம். ஆனால் அது வந்து கோல்டு கலர், இது வந்து இந்த மாதிரி. அப்புறம் விநாயகர் இருந்துச்சு. அப்படி நிறைய நம்ம கிஃப்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சு. வேறு நான் சொன்னேன்ல கிளாக்லாம் இருக்குன்னு, டிசைன் கிளாக்ஸ் எல்லாமே நிறையவே இருந்துச்சு. இது எல்லாமே 160 ருப்பீஸ் தான். அப்புறம் வீட்டுக்கு போடுற மேட்லாம் யூஸ்வலாக கம்மியாகவே கிடைக்கும். ஆனால் இது வந்து 160 ருப்பீஸ் போட்டிருக்காங்க. மற்றபடி மற்ற ஐட்டத்தை கம்பேர் பண்ணும்போது ஓகே தான். அடுத்து வந்து அப்படியே நாங்கள் ஃபுல்லாகவே வாக் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாமே ஒரு ரவுண்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் எங்கே தான் சுற்றினாலும் என் கண் வந்து அந்த உண்டியல் மேலேயே தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த சைட் பார்த்துட்டோம். அடுத்த செக்ஷன் அப்படியே போனோம்னா நம்ம அதுக்கு அடுத்த ரோ போகலாம். அப்படி நான் ஒவ்வொரு இதாக ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தேன். செப்பல் செக்ஷன் இருந்துச்சு. செப்பல்லாம் அவ்வளோ ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஆனால் நைஸ். 160 ருப்பீஸ்க்கு நல்ல செருப்பு தான். டெய்லி வியர் தான் எல்லாமே. கொஞ்சம் ரிச் லுக் மாதிரியும் இருந்துச்சு. டெய்லி வியருக்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. 2 டைப்லேயுமே இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா சூப்பராக இருந்துச்சு. நல்லா
நல்ல குவாலிட்டியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோவா குவாலிட்டியாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இப்படி இருக்கிறது கூட 1 வருஷம் 2 வருஷம் கூட நல்லாவே ஒர்க் ஆகும். நம்ம நல்ல குவாலிட்டின்னு நினச்சி வாங்குறது ப்ராப்பராக இருக்காது. அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அப்படியே அதில் கொஞ்சம் நல்லா ரஷ்ஷாக இருக்கனால நான் அப்படியே நெக்ஸ்ட்டு செக்ஷன் உங்களுக்கு காமிக்கலான்னு வந்துட்டேன். இது நான் சொன்னேன்ல மேட்டு நிறைய இருக்குது. அந்த மேட்டுங்கெல்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் இது சப்பாத்தி உருட்டுறது அது கூட 160 ருபீஸ். அடுத்து இந்த சைடு வந்தீங்கன்னா பேக்ஸ் நிறையா இருந்துச்சு. சைட் பேக்ஸு, அப்புறம் குட்டியாக ஹேண்டி பேக்ஸு, வேறு இந்த இது ஒரு இது வந்து அப்படி அமுக்குவாங்களே இதை தலையில் வச்சுட்டு அது இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேகு பார்த்துட்டு இருந்தேன். நிறைய சைட் பேக்கு, ஹேண்ட் பேக்கு, ஸ்லிங் பேக் ஸ்லிங் பேக் அப்படி நிறைய பேக் இருந்துச்சு. எல்லாமே ஒவ்வொரு யூனிக். மற்றபடி நல்லாயிருக்கும். சில பேருக்கு பிடிக்கும். எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சி. சில பேருக்கு அது பிடிக்காது. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன். பட் ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இப்படி டிசைன் வச்சும் இருந்துச்சு, சிம்பிளாகவும் இருந்துச்சு. அப்படி நம்மளுக்கு சிம்பிள் பிடிக்கிறவங்களுக்கு சிம்பிளாக எடுத்துக்கலாம். அப்படி நிறைய வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே இன்னும் பார்க்கணும் போல் ரொம்ப ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருந்துச்சு. அடுத்து இது வந்து ஸ்கூல் பேக்ஸ். இனி வெக்கேஷன் ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் அடுத்து ஸ்கூல் போகும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ராவல் பேக் மாதிரி இருந்துச்சு. அடுத்து வந்து நம்ம உப்பு ஜாடின்லாம் வீட்டில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. குட்டியில் இது கொஞ்சம் பெருசு தான், ஓரளவுக்கு பெருசு தான். 160 ருபீஸ். இது உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்து தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆக்சுவலி நான் வந்து குட்டியாக ஒன்று வாங்கியிருக்கேன். இதில் மினி சைஸ் அது வந்து 50 ருபீஸ். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான். அதுக்கப்புறம் நான் டாய்ஸ் செக்ஷன் மறுபடியும் வந்துட்டேன். டாய்ஸ் செக்ஷன் எப்போவுமே பார்த்தாலுமே அது ஒரு அழகு தான். ஏதாவது குட்டீஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. அப்புறம் எல்லாரோட ஃபேவரெட் பொம்மை செக்ஷனுக்கு நான் வந்துட்டேன். எவ்வளோ அழகழகான பொம்மைலாம் இருந்துச்சு தெரியுமா? இது ஒரு பேகு. அது யூனிகார்ன் தீம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இது பாருங்கள் கலராக, அது பார்க்க கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாண்டா, நம்ம நேஷ்னல் ஃப்ளாகே அதை வச்சுலாம் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் ஒன்றையா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த கலர் வந்து நம்மளை நல்லா அட்ராக்ட் பண்ணி இது பண்ணிச்சு. ஸோ இதில் உங்களுக்கு என்ன டெடி பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டெடி கலர்லேயே ஒரு ஹார்ட் போடுங்க. ரெட்டு, க்ரீன், எல்லோ அப்படி எந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஹார்ட்டும் இருந்துச்சு. நிறைய பிங்க்கு டெடி இருக்குது, ப்ளூ டெடி இருக்குது, பிளாக் பாண்டா டெடி இருக்குது, அப்படி நிறைய இருக்குது. ஐ லவ் யூன்னு ஹார்ட்டில் போட்டிருக்கு. அடுத்து பால் மேலே இருக்குது பாருங்கள். அப்படி நிறைய குட்டி குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை ஏதாவது நான் வாங்கணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் அப்படியே பார்த்திங்கன்னா பாத்திர செக்ஷன். இதுலேயுமே எந்த பாத்திரம் எடுத்தாலுமே 160 ருபீஸ். ஈவன் அது பெரிய பாத்திரமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மினிமல் சைஸ் பாத்திரமாக இருந்தாலும் சரி, எதை எடுத்தாலுமே 160 ருபீஸ் தான். இப்போ இது பாருங்கள், இது வந்து ஓரளவுக்கு பெருசு தான். இதெல்லாம் வந்து கரெக்டாக நான் சொல்கிறேன்னா எனக்கு தெரியல. அந்த ப்ரைஸ் அமௌண்ட் வந்து இவ்வளோ தான் இந்த இதுக்கு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படி தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இது கொஞ்சம் ஓவராக பட்டுச்சு. இந்த குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து 60 ருபீஸ்லேருந்துலாம் இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு 160 ருபீஸ்ங்கிறது கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பெட்ஷீட்ஸ் நிறையா இருந்துச்சு. பெட்ஷீட் நிறையா பார்த்துட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. 160 ருபீஸ்க்கு மேபி ஒர்த்துன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் நிறைய அப்புறம் வந்து கர்டன்ஸ் நிறையா இருந்துச்சு. அப்புறம் பெரிய பெரிய பாத்திரம், சாதம் ஆக்குவோம்ல வீட்டில், அந்த மாதிரி பாத்திரமும் இருந்துச்சு. சேம் ப்ரைஸ் தான், அதே ப்ரைஸ் தான், நோ சேஞ்சஸ். அப்புறம் தாம்பூல தட்டு சொல்லுவாங்கள்ல, கல்யாண வீட்டுக்கெலாம் ஃபங்க்ஷனுக்கு வைப்பாங்களா, அந்த மாதிரியும் நிறையா இருந்துச்சு. அப்புறம் கடாய், இரும்பு கடாயும் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ அதில் கண்டினியூஸாக இனி வந்துட்டுருக்கும். இது வந்து அது என்ன குழல், புட்டு அவிக்கிறது. அப்புறம் இந்த சைடு இருக்க பிளாக்காக இருக்கிறது எல்லாமே வந்து இரும்பில் செஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்படி நிறையவே க்யூட்டாக இது பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இல்லை. மற்றபடி அந்த பொம்மைங்க அப்படிலாம் வந்து நல்லா க்யூட்டாக பர்ஃபெக்டான இதுவும் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் கரண்டிகள் இருந்துச்சு. அப்புறம் குட்டியாக அந்த தவா இருக்குல்ல, அதெல்லாம் இருந்துச்சு. எல்லாமே அதில் இரும்பு. அப்புறம் தேங்காய் திருவுறதுல வந்து இப்படி ஒரு ரோலிங் பண்ணுறதெல்லாம் இருக்கான். நான் அப்போ தான் அதை பார்த்தேன். எனக்கு அது வரைக்கும் தெரியாது. நெக்ஸ்ட் வந்து இது நான் உங்களுக்கு அப்பமே ஃபஸ்ட்டே காமிச்சேன், சப்பாத்தி உருட்டுறது. இப்படி எல்லா செக்ஷனுமே அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வந்தேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ.
எல்லாத்தையுமே ஓவராலாக நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணி காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த இடம் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேஸ் இப்போதைக்கு நான் ரிவீல் பண்ண விரும்பலை. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட லவ்வை நான் அதில் பார்ப்பேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்னும் நிறைய எப்படிலாம் வீடியோஸ் போடலான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். உண்மையாகவே சொல்கிறேன். நீங்கள் இப்படி சூப்பர், அப்புறம் இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணும்போது, ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா, நம்மளே இப்படி கேட்குறாங்க, நம்மக்கிட்டே இது இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இன்னும் நிறையா இவங்களுக்கு இப்படிலாம் வீடியோஸ் காமிக்கணும், இப்படி வீடியோஸ் போடணும் அப்படின்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வரும். ஸோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.